அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. இது பார்த்திங்க அப்படின்னா, எங்கள் வீட்டு கொல்லையில் பார்த்திங்க அப்படின்னா பனங்கிழங்கு போட போகிறோம். அதுக்காக பார்த்திங்கன்னா நானும் எங்கள் பெரியப்பாவும் மண்ணெலாம் முட்டு கட்டி வச்சு, எனக்கு கேட்டால் ஒரு 1.5 அடிக்கு நம்ம மண் முட்டு கட்டினா தான் கிழங்கு நல்லாயிருக்கும். அதேமாரி நம்ம சாதாரணமான தரையில் போடும் பொழுது கிழங்கு 1 அடிக்குலாம் இருக்கும். ஆனால் கொஞ்சம் மொத்தமாக இருக்காது கிழங்கு. இந்த மாதிரி மண் நம்ம முட்டுக்கட்டி போட்டோம்னா உங்களுக்கு கிழங்கும் நல்லா பெருசாகவும் இருக்கும், மொத்தமாகவும் இருக்கும். இது பார்த்திங்க அப்படின்னா எங்கள் வீட்டு கொல்லை. இதில் நான் எல்லா மரமும் வச்சுருக்கிறேன். ஒரு சில மரம் வச்சுருக்கிறேன். நான் எங்கள் பெரியப்பா, எங்கள் அப்பா 3 பேர் தான் இந்த கொல்லையில் உள்ள. இது பயங்கரமாக காடாக இருந்தது ஒரு காலகட்டத்தில். இப்போ நான் எங்கள் அப்பா எல்லாம் சேர்ந்து தான் ஒரு சில மரம்லாம் வச்சு இன்றைக்கி கொஞ்சம் நல்லாயிருக்கும் எங்கள் கொல்லை. இன்னொன்று பார்த்திங்க அப்படின்னா, இப்போ எங்கள் பெரியப்பா இருக்காங்கன்னா, எங்கள் பெரியப்பாவுக்கு பார்த்திங்கன்னா 80 வயசு ஆகுது. இந்த இதுலேயும் நல்லா வேலை செய்வாங்க. விவசாயத்து சம்மந்தமாக எந்த ஒரு ஏதாச்சும் ஒரு டவுட் வேணாலும் எங்கள் பெரியப்பாட்ட கேட்கலாம், எல்லாம் சொல்லுவாங்க. ஏன்னா வயசில் மூத்தவங்க, நிறைய அனுபவம் இருக்குது அவங்களுக்கு. இந்த இப்போ அந்த 1.5 அடிக்கு இந்த கிழங்கு போடுறதுக்கு மண் முட்டு கட்டுறாங்க. நானும் வெட்டினேன். அதனால் என்னால் மண்வெட்டி பிடிச்சி வெட்டி போட முடியல. ஆனால் எங்கள் பெரியப்பா பாருங்கள், தொடர்ந்து அவங்க தான் ஃபுல்லாக ஒரு 1/2 மணி நேரத்துக்கு மேலே இந்த மண்ணை வெட்டி குமிச்சிட்ருக்காங்க. இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா, நான் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 15 நாளைக்கு முன்னாடியே இந்த கிழங்கெல்லாம் வயக்காட்டில் போயிட்டு பொறுக்கி எடுத்துகிட்டு நான் போட்டு வச்சுருந்தேன். இதெல்லாம் இன்றைக்கி கொஞ்சம் கொண்டு போட்டிருந்தேன். அதனால தான் பனம்பழமாக கொஞ்சம் தெரியும் அப்படியே. இப்போ இதெல்லாம் எடுத்துகிட்டு எங்கள் பெரியப்பாட்ட கொடுக்க போகிறேன். எல்லாமே இந்த அன்னக்கூடையில் எடுத்துகிட்டு போயிட்டு எங்கள் பெரியப்பாட்ட கொடுத்தோம் அப்படின்னா, அவங்க மேலே அப்படியே அந்த ஒரு பனங்கொட்டையும் வரிசையில் அப்படியே அடுக்கி வைப்பாங்க அப்படியே. ஏன்னா பனங்கொட்டை அதுக்கு ஒரு பக்குவம் இருக்குது. இப்படி வச்சா தான் கிழங்கு அடியில் போகும் அப்படின்னு ஒரு பக்குவம் இருக்குது. அதனால தான் எங்கள் பெரியப்பா அதை பண்ணுறாங்க. பாருங்கள், அவங்களால நிற்க கூட முடியல பாருங்கள். ஏன்னு கேட்டால் அவங்க இப்போ ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி கொஞ்சம் உடம்பு முடியாமல் போச்சு. இருந்தாலும் அவங்களாம் விவசாய மக்களுங்கிறதுனால வேலை பார்த்து அந்த உடம்பு பாருங்கள் இன்னமும் ஆரோக்கியமாக இருக்காங்க. நானும் அப்புறம் எங்கள் பெரியப்பா, ஏன்னா அவங்க ரொம்ப நேரம் குனிஞ்சு வேலை பார்த்ததுனால சிரமமாக இருக்கும் அப்படின்ட்டு நானும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி கொடுத்தேன் எங்கள் பெரியப்பாவுக்கு. நாங்கள் இங்கே பனங்கிழங்கு போட்டுட்டு இருந்தாங்களா, அதில் அந்த நேரத்தில் என் ஒய்ஃப் சமைச்சிட்டு இருந்தாப்புல. சரின்னா அது ஒரு எடுத்து போடலாமே அப்படின்ட்டு அந்த வீடியோவை எடுத்துருந்தேன். அப்படி இப்போ பாருங்கள், எங்கள் பெரியப்பா ஃபுல்லாகவே அந்த பனங்கொட்டையெல்லாம் போட்டு முடிச்சிட்டாங்க. அழகாக வரிசையாக அடிக்கிட்டு எங்கள் பெரியப்பா சொன்னாங்க, அந்த சைட்லலாம் மண்வெட்டி பிடிச்சி தட்டி விட்டுருப்பா, அப்போ தான் கோழி நான் எது சீச்சு விட்டாலும் பனங்கொட்டை கீழே விழாது அப்படின்ட்டு சொன்னாங்க. அதை நான் அப்படியே செஞ்சிட்ருந்தேன். அப்புறம் என்னுடைய மகளும் பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டுக்கு பின்னாடி உட்காந்து அதை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஓகே நண்பர்களே, எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்.